ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த சேட்ஸுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் தான் அந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் நியூ கம்யூனிட்டி அப்படின்னு இருக்குது. அந்த நியூ கம்யூனிட்டிக்கு கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து புதுசாக கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய குரூப்ஸை ஒரே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் நீங்கள் வந்து நிறைய குரூப்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து எல்லா குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகிடும். அதாவது அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எல்லா குரூப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகிடும். இதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முழு வீடியோட லிங்க்கை வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.